குரல் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குரல். அதுல ரொம்ப முக்கியமா விஜய் அவர்களுடைய ஓட்டு வங்கி அந்த 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 விஷயத்துல மையப்பொருள் அதுவா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே விஜய் ரொம்ப குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ஆண்டுகளா சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாவும் ரிவ்யூ எழுதக்கூடியவராகவும் நான் இருந்த களத்துல இந்த அனுபவத்துல சொல்றேன். விஜய் வேற ஒன்று. அதை நம்ம புரிந்து கொண்டதுக்கு நீ ஓட்டு அரசியலை பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். என்னன்னா இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய பலம் என்னவா நினைக்கிறாங்கன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத உள்வாங்கி சொல்றேன். கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் படி 18 வயசுல இருந்து 30 வயசு வரையும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும், புதிய வாக்காளர்கள், யங் வாக்காளர்கள் மட்டும் 1,40,00,000 பேர் இருக்காங்க. சோ விஜய் அவர்களெல்லாம் நம்புறாரு. இப்ப நம்ம பேசலாம், அவர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா அது அவருடைய ஓட்டு பேங்கை சிதைச்சிரும், எல்லாமே பேசலாம். பட் அந்த விக்கிரவாண்டியில அவர் எந்த கொள்கையும் அன்னைக்குதான் அறிவிக்கிறார். ஆனா அது என்ன கொள்கைனே தெரியாம விஜய் என்கிற ஒரு புள்ளிக்காக திரண்ட கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இளைஞர்கள் எவ்வளவு தூரம் திரண்டாங்கிறத பார்த்தோம். இன்னொன்று, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜயனுடைய பலம் என்ன அப்படிங்கறத ரகசிய விக்கிரவாண்டியில தான் அறிவிக்கிறார். ஆனா விஜய் அறிவிக்கிறாரு என்கிறதற்காக, விஜயை வெளியில வந்தா பார்க்கலாம் என்பதற்காக விக்கிரவாண்டியில லட்சக்கணக்கான இளைஞர்கள் 1,00,000 பேரை தாண்டின ஒரு கூட்டம் கூடுதுனாலே அங்க சித்தாந்தமோ கருத்தியலோ அவர் என்ன பேசுறாரு என்பதை கடந்து அது வந்த கூட்டம். அந்த இளைஞர்கள் கூட்டத்துல ஒரு பெரும்பகுதி ஓட்டு அவர் எடுப்பார். அதாவது அவர் வெற்றி பெறுவார்னு நான் சொல்லல. அவரை தவிர இன்னைக்கு தெரிந்த முகம்னு அந்த கட்சியில விரல் விட்டு என்ற அளவுக்கு இப்பதான் நம்ம ஒரு புசி ஆனந்த சொல்லலாம், ஒரு ஆதவர்ஜன சொல்லலாம், 2-3 முகங்கள் தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்தல, பெரிய அளவுல பெருந்திரள் தர்ணா பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா இதை தாண்டி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், ரொம்ப குறிப்பா அந்த இளம் பெண்கள், அந்த அவருடைய ஃபேன் பேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெருவாரியான வாக்களிப்பாங்க. இதையெல்லாம் சர்வே பண்ணினா சமூகம் அவர்கள் இதை பேசுறாரு அப்படின்னு நான் உள்வாங்கிறேன். ஏன்னா இடதுசாரிகளுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் அமைப்பு இருக்கு. ஒரு டிஒய்எஃப்ஐ இருக்கலாம், மாணவர் அமைப்பா இருக்கலாம், இந்திய மாணவர் சங்கமா இருக்கலாம். அங்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, விஜய் போன்றவர்கள் ஒரு கூட்டம் நடத்துற போது எவ்வளவு பேர் வர்றாங்கிற கள யதார்த்தத்தை சிபிஎம் உணர்ந்திருக்காங்க. அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஆனா இதெல்லாம் ஓட்டா மாற்ற பாஜகவோடு இணைய மாட்டார், அதிமுகவோடும் இணைய மாட்டார். அது எந்த அணியாக இருந்தாலும் அவர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது அந்த இயக்கம் எப்படி மாறி இருக்குன்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை நம்ம பார்த்தோம். அவங்க பிஜேபியை ஒரு வார்த்தை கூட திட்டல, பிஜேபியும் இவர்களை விமர்சிக்கல. அதிமுக மூத்த நிர்வாகிகள்ட்ட கேட்டா பிஜேபி எங்களை விமர்சிச்சாங்களா அப்படின்னு ஒரு மென்மையான போக்கு கையாண்டாங்க. ரிசல்ட் எப்படியா மாறுச்சுன்னா, அதிமுகவோட ஆதரவாளர்கள் ஓட்ட பிஜேபி அறுவடை பண்ணிருச்சு. விஜயும் இப்ப இப்படிதான் ஒரு அரசியல் கணக்கு போடுறாரு. ஆட்சியில இல்லாத அதிமுகவை நம்ம ஏன் திட்டணும்? இன்னைக்கு அந்த கட்சியில பெரிய தலைமைத்துவம் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இல்ல. அப்ப அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களும் நமக்கு ஓட்டு போடட்டுமே அவர் ஒரு சைலண்டா ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அது அதிமுகவுடைய ஓட்டையும் தன் பக்கம் கொண்டு வரணும்னு விஜய் ஒரு வியூகம் வகுக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. இது முழுக்க முழுக்க அவர் திமுகவை கொள்கையை ஒரு எதிரியா அறிவிச்சாரு, பாஜக ஒரு எதிரியா அறிவிச்சாரு. இந்த பங்கு வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருப்பாரு. நம்ம பார்த்தோம் 2005 கட்சியை தொடங்கின விஜயகாந்த் 2006 எப்படி 8% ஓட்ட முதல் தேர்தலே தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் கட்சி 8% ஓட்ட அவருக்கு மாற்றத்தை தந்தது யாரு? அன்னைக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இளைஞர்கள் அதை புதிய வாக்காளர்களை கணிசமான அளவுக்கு ஒரு ஈர்த்திருக்கலாம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். பேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம். இந்த தளத்துல இன்னைக்கு திமுகவோ அதிமுகவையோ விட விஜய்க்காக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அதை மையமாக வைத்து நம்ம பார்க்கிறப்ப விஜயை பற்றி சண்முகம்